ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வரலக்ஷ்மி பூஜைக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வருஷம் வரலக்ஷ்மி பூஜை எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதி. நீங்கள் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து தாம்பூலம் என்ன கொடுக்கலாம், கலசம் எப்படி வைக்கலாம், ஃபோட்டோ வச்சு எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரலக்ஷ்மி பூஜை எப்போவுமே வந்து 3 டேஸ் பண்ணக்கூடிய பூஜைங்க. ஏன்னா 3 டேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலன் ரொம்ப அதிகம். சிலர் வந்து தேர்ஸ்டே டு சாட்டர்டே பண்ணுவாங்க, சிலர் வந்து ஃப்ரைடே ஆரம்பித்து சண்டே முடிப்பாங்க. இந்த மாதிரி 3 நாள் வந்து பூஜை பண்ணுவாங்க. இந்த 3 நாள் பூஜை வந்து கலசத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஃபோட்டோ வச்சு பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்று தேர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி 3 டேஸ் கண்டினியூவாக பூஜை பண்ணுங்கள். இப்போது வரலக்ஷ்மி பூஜைங்கிறது வந்து கலசம் வச்சும் வழிபடலாம், படம் வச்சும் வழிபடலாம். இது 2 முறையும் இருக்குது. அது உங்களோட சாய்ஸ். நீங்கள் எப்படி எந்த மெத்தடில் நீங்கள் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கலசம் வச்சு வழிபடுறீங்க அப்படின்னா அந்த கலசம் வந்து வெள்ளி, பித்தளை, செம்பு இந்த 3 உலோகத்தினால் ஆன கலசமாக தான் இருக்கணும், சொம்பாக தான் இருக்கணும். அது இல்லாமல் எவர் சில்வர், அப்புறம் வந்து ஜெர்மன் சில்வர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் கலசம் வைக்கிறதா முடிவு ஆனதுக்கப்புறம் கலசத்துலேயே வந்து 2 வகையில் வைப்பாங்க. ஒன்று தண்ணி விட்டு கலசம் வைப்பாங்க, இன்னொன்று அரிசி விட்டு கலசம் வைப்பாங்க. இப்போ தண்ணி விட்டு கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் என்னென்னலாம் போடலாம் அப்படிங்கிறத நான் ஒரு 11 பொருள் சொல்லியிருக்கேங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை இவ்வளவும் எங்களால் போட முடியாது, இதில் வந்து கம்மியாக தான் எங்களால் போட முடியும் அப்படின்னா நீங்கள் எப்படி போட்டாலும் சரி, அது வந்து ஒற்றைப்படையில் இருக்க மாதிரி நீங்கள் போடுங்க. 5, 7, 9, 17, 13, 15 இந்த மாதிரி ஒற்றைப்படையில் இருக்க மாதிரி மங்கள பொருட்கள் எல்லாமே அந்த கலசத்துக்குள்ளே போட்டு நம்ம பூஜை பண்ணும்போது ரொம்ப நமக்கு சுபிக்ஷமான ஒரு லைஃப் கிடைக்குங்க. இப்போ தண்ணி வச்சு கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே போடுற பொருள் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லெமன், கிழங்கு மஞ்சள், 1 ரூபாய் நாணயம், வெள்ளி காசு. வெள்ளி காசு இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா வெள்ளியாலான ஏதாவது ஒரு பொருள் போடுங்க. தங்க காசு இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா தங்கத்தாலான மோதிரம், கம்மல் அந்த மாதிரி பொருளும் போடலாம். தங்கம் வெள்ளிலாம் போட்டே ஆகணுமா எங்ககிட்ட இல்லை அப்படின்னா அந்த பரவாயில்ல, 1 ரூபாய் நாணயம் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஏலக்காய், கிராம்பு இது 2மே வந்து 5 எண்ணிக்கையில் போடுங்க. ஜாதிக்காய் 1 போட்டால் போதும். பச்சை கற்பூரம், ஜவ்வாது, கலசப்பொடி நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கலசத்துக்குள்ளே போட்டுக்கலாம். இதையெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் தண்ணீர் கலசம் வந்து ரெடி பண்ணி பூஜை பண்ணலாம். இப்போ தண்ணி கலசம் எப்படி அமைக்கிறதுங்கிறத சொல்லிட்டேன். இப்போது அரிசியை கலசத்தில் வந்து அரிசி 3/4 பாகம் வந்து நிரப்பிக்கோங்க. அதில் வந்து வெற்றிலை பாக்கு, கிழங்கு மஞ்சள், லெமன், 1 ரூபாய் நாணயம், வெள்ளி காசு, தங்க காசு, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், காதோலை கருகமணி செட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து கவரோடு அந்த கலசத்துக்குள்ளே போட்டுடுங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நீங்கள் அரிசி கலசம் அமைச்சு நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தண்ணீர் கலசத்தில் வந்து தண்ணீரும் பன்னீரும் மிக்ஸ் பண்ணி போடும்போது இன்னும் ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலசம் அமைச்சிக்கோங்க. இப்போது பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் மட்டும் இல்லாமல் மற்ற பழங்கள் உங்களால் என்ன வாங்க முடியுமோ அதை வாங்குங்க. இதில் வந்து மாதுளம் பழமும், நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக இந்த பழ வகையில் இருக்கணும். தேங்காய் வந்து 3 அல்லது 4 வாங்கிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா கலசத்துக்கு 1, தேங்காய் உடச்சி வைப்போம் இல்லையா சுவாமிக்கு, அந்த காய் 1, பிரசாதம் ஏதாவது பண்ணும்போது நம்ம தேங்காவை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க. எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஒரு தேங்காய் வாங்குறது ரொம்ப நல்லது. குங்குமம், மஞ்சள், பூ வந்து தாமரை பூ வாங்கிக்கோங்க. கட்டாயம் ஒரு பூவாவது வாங்கி அன்னைக்கு பூஜையில் வைங்க. வாசனை மிகுந்த பூக்கள் எது கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கோங்க. தோரணம், வாழைக்கன்று, மாவிலை, வாழைக்கன்று 2 வாங்கிக்கோங்க. அதாவது அம்மனுக்கு சைடில் வைக்கிறதுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு. மாவிலை, பச்சரிசி, லெமன், கற்பூரம், ஊதுபத்தி, கப் சாம்பிராணி,
திரி, விளக்கு எண்ணெய், நெய், தசாங்கம் இந்த 5 பொருளும் எக்ஸ்ட்ரா அதிகமாகவே கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வீட்டில் 3 நாள் அம்மன் இருக்காங்க அப்படின்னா நம்ம வீடு வந்து எப்போவுமே ரொம்ப வாசனையாகவும் நல்ல நறுமணத்தோடு இருக்கும் பொழுது லக்ஷ்மி அம்மனுடைய வாசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே தங்கிடுவாங்க. ஸோ எப்போவுமே வந்து வாசனையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால் இது எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது அம்மன் அழைப்பு. இப்போது நம்ம அம்மனுக்கு வந்து கலசம் வைக்கிறோம். கலசம் வச்சு நம்ம வந்து வீட்டுக்கு வெளியில் இருந்து அம்மனை அழைக்க போகிறோம். ஸோ அவங்கள வந்து நம்ம தாம்பூலம் வச்சு தான் அழைக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புடவை வாங்கிக்கோங்க. எங்களால் புடவை வாங்க முடியல அப்படின்னா ப்ளவுஸ் பீட் வச்சுக்கோங்க. வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், நாணயம், தாலிக்கயிறு, ₹1 நாணயம் வச்சுக்கோங்க. தாலிக்கயிறு, வளையல், பூ, வாழைப்பழம் 2 வச்சுக்கோங்க. கிழங்கு மஞ்சள், மருதாணி, கண்மை, கண்ணாடி, சீப்பு இது எல்லாமே வச்சு நீங்கள் அம்மாவை வந்து வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அம்மனை அழைக்கலாம். இப்போது இந்த 13 பொருளும் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு உள்ள 9 பொருள் கண்டிப்பாக வைங்க. ஏன்னா இந்த 9 பொருள் சுமங்கலிக்குரிய பொருள். ஸோ அம்மனுக்கு வச்சு நீங்கள் அவங்கள அழைங்க. இது எக்ஸ்ட்ரா உங்களோட விருப்பம் தான். இது எல்லாமே வாங்கி வச்சு அம்மனை வீட்டுக்குள்ளே அழைக்கணும். இப்போ கலசம் வச்சு அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டோம். அவங்களுக்கு பிரசாதம் பண்ணணும் இல்லையா? பிரசாதம் படைக்கிறதுக்கு ஒரு சில பிரசாத வகைகள்லாம் அவங்களுக்கு பிடிச்ச பிரசாதம்லாம் நான் எழுதியிருக்கேன். இதில் எல்லாமே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களால் எத்தனை பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். 3 நாள் அம்மன் இருக்கும்போது 3 நாளும் ஒவ்வொரு பிரசாதம் கூட பண்ணி படைக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல், பால் பாயசம், வடை, சுண்டல், அப்பம் வந்து கோதுமை மாவில் பண்ணுங்கள். லெமன் சாதம், புளியோதரை, தேங்காய் சாதம், தயிர் சாதம், வெண்பொங்கல், சாம்பார் சாதம், பருப்பு பாயசம், கற்கண்டு சாதம். ஸோ இது எல்லாமே வந்து அம்மனுக்கு நைவேத்தியமாக நீங்கள் பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள்லாம் வருவாங்க இல்லையா? ஸோ சுமங்கலி பெண்களுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம தாம்பூலமாக வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அம்மன் அழைக்கும் போது நீங்கள் என்னென்ன பொருள்லாம் வச்சு நீங்கள் அழைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம். இல்லை எங்களால் முடியாது, அவ்வளோ வசதிலாம் இல்லை, எங்களால் அவ்வளோ பொருள் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உள்ள 9 பொருள் வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் பிட்டு, வெற்றிலை பாக்கு, பூ, கிழங்கு மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, வளையல், ₹1 நாணயம், வாழைப்பழம் 2 அல்லது 1. இது வந்து கண்டிப்பாக சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. இதை எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் அதிக நபரை கூப்பிட்டு கொடுக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் இல்லை 5, 9, 7 அந்த மாதிரியான ஆட்கள் கூப்பிட்டு நீங்கள் கொடுங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அவங்களோட விருப்பம் தான். மருதாணி, கண்மை, கண்ணாடி, சீப்பு, தேங்காய். இப்போது சுமங்கலி பெண்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளாக இருந்தால் வெற்றிலை பாக்கு, பூ, வாழைப்பழம், வளையல், ஸ்டிக்கர் பொட்டு, மருதாணி, நெயில் பாலிஷ், இது இல்லாமல் கிளிப்பு, பேண்டு அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆண் பிள்ளைகள் வந்தாங்க அப்படின்னா பென், பென்சில், ஸ்கெட்சு, எரேசர், க்ரையான்ஸு, அப்புறம் பென்சில் கிட்டுன்னு சொல்லி விற்பாங்க இல்லையா? பென்னு, பென்சில், ஸ்கேலு, எரேசரு எல்லாமே போட்டு விற்பாங்க இல்லையா? ஸோ அதுவுமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அடுத்தது நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களில் வயதில் மூத்தவங்க இருந்தாங்கன்னா, அதாவது வயசில் நம்மளை விட பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அப்படி ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு என்ன பொருள் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, பச்சரிசி, மஞ்சள் இது 2யும் தண்ணி கொஞ்சமாக தெளித்து நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. அது கூட உதிரி பூக்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம பிளஸ்ஸிங் வாங்கும்போது அவங்க கையில் கொடுத்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ண சொல்லலாம். இது முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அம்மனுக்கு ஸ்லோகம், மந்த்ராஸ் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, 108 மகாலட்சுமி போற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லுங்கள், கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுங்கள். இது எதெல்லாம் தெரியுமோ அது எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக 108 போற்றி வந்து சொல்லி அர்ச்சனை பண்ணணுங்க. அதை மறந்துடாதீங்க. பாக்கியம்தான் லக்ஷ்மி வாரம்மா, ஆதிலக்ஷ்மி தேவிக்கு அழகாய் அப்படின்னு சொல்லி 2 பாட்டு இருக்குது. இந்த 2 பாட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் பாடுங்க. அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் இருக்குது, அதை போட்டு நீங்கள் ப்ளே பண்ணி விடலாம்.
இப்போது இந்த 108 போற்றி சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது எதில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குங்கும அர்ச்சனை பண்ணணும். கண்டிப்பாக குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். வீட்டில் உள்ள பெண்கள் குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பூ கொடுத்து பூவால் அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். வீட்டில் உங்களோட ஹஸ்பண்ட் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட காயின் கொடுத்து, அதாவது 108 ரூ. 5 நாணயம், 108 நாணயத்தை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சும் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அது இல்லாமல் அட்சதை கொண்டு அர்ச்சனை பண்ணலாம். சோழி 108 வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கொண்டும் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். கோமதி சக்கரம் 108 இருந்தால் அதையும் வச்சு அர்ச்சனை பண்ணலாம். தாமரமணி மாலை இருந்துச்சுன்னா அதை வச்சும் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சுமங்கலிங்களை வந்து பூஜைக்கு அழைக்கும் போது குங்குமம் கொண்டு போய் கொடுத்து அதுக்கப்புறம் தாங்க அவங்கள வீட்டுக்கு அழைக்கணும். கையோட குங்குமம் எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட குங்குமம் கொடுத்து வீட்டுக்கு அழைக்கணும். அதுக்கப்புறம் உங்களை யாராவது வந்து வீட்டுக்கு தாம்பூலம் வாங்கிக்க கூப்பிட்டாலும் கண்டிப்பாக போங்க. எப்படியாவது போயிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. தாம்பூலம் கொடுக்கறது எவ்வளோ ஒரு நல்ல விஷயமோ அதே மாதிரி தாம்பூலம் வாங்கிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மிஸ் பண்ணிடாமல் தாம்பூலம் வாங்கிக்கோங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுங்க. கண்டிப்பாக வந்து அம்மனுக்கு ஆரத்தி எடுக்கணுங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வந்து போயிருப்பாங்க. நம்ம ரொம்ப அழகாக பண்ணியிருப்போம். யாராவது ஒரு கண் திருஷ்டி பட்டிருந்தா கூட அது சரியாகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆரத்தி எடுக்கணும். ஆரத்திக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தட்டில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு கலக்கணும். இதில் வந்து சுண்ணாம்பு போடக்கூடாதுங்க. கண்டிப்பாக மஞ்சளும் குங்குமம் போட்டு கலந்தால் மட்டும் போதும். அதில் ஒரு வெற்றிலை வச்சு கற்பூரம் வச்சு ஏற்றி வலது பக்கம் 3 சுற்று, இடது பக்கம் 3 சுற்று சுற்றி அதை வந்து எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வெளியில் கால்படாத இடமா பார்த்து செடிக்கடியில் கொட்டிடுங்க. இந்த பூஜையை வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரிலாக்ஸாக நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக கட்டாயம் பலன் உண்டு. இப்போ சொல்லியிருக்க எல்லாமே கலசம் வச்சு பண்ணுறதும் படம் வச்சு பண்ணுறதும் ஒன்று. ஆனால் வந்து கலசத்துக்கு என்னென்ன போடுறோமோ அது மட்டும் தனி. மற்றபடி படம் வச்சு பண்ணும்போது மற்ற எல்லா ப்ரொசீஜருமே சேம் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிளான் பண்ணி வச்சு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக சுவாமி கும்பிடுங்க. இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.